வணக்கம். ப்ரீவியஸ் ஆடியோட கண்டினியூஷன் தான் அது. அதாவது நவகிரகங்களின் தன்மை அப்படின்ற கான்செப்ட்டு செவ்வாய் வரையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் அப்படின்ற மாதிரி. திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து கிரகங்களோட அடிப்படை தன்மை தான். இதில் நிறையா விஷயங்கள் மாறும், சில விஷயங்கள் மாறாது. எதெல்லாம் மாறாதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களின் திசைகள் மாறாது, தெய்வதைகள் மாறாது, அதிதேவதை மாறாது, ஆசனம் மற்றும் வாகனம் இது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதெல்லாம் மாறும் அப்படின்னா கிரகங்களோட குணம் மாறும். இப்போ குரூர குணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், சாத்வீகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம், உயரம் வந்து குள்ளம் சொல்லியிருப்போம், இல்லை உயரம்னு சொல்லியிருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே மாறும், இடத்திற்கு தகுந்தாற்போல் மாறும். இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருக்கிற சூரியன் உச்சம்னு சொல்லுவோம். ஸோ உச்ச பலம் பெற்ற சூரியன் அப்படிம்போம். இப்போ மேசக்கட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லா சூரியனும் உச்சமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டிகிரி வைஸ் பார்க்குறப்ப 10 டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உச்சம். ஸோ அதே வந்து பார்க்குறப்ப அந்த சூரியன் என்ன என்ன நட்சத்திரத்தை வாங்கியிருக்காருன்றது இம்பார்ட்டன்ட். மாறாத குணம் என்னென்னா மாறாதுன்னா திசைகள், தேவதைகள், அதிதேவதை, ஆசனம், வாகனம். இந்த 1 2 3 4 5 இந்த 5 இதுவுமே மாறாது. மற்றது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஓகேங்களா. பூக்கள் மாறாது. ஓகேங்களா. புதன் வந்து பார்த்திங்கன்னா நிறம் பச்சை, குணம் வந்து தாமச குணம், மலர் வெண்காந்தல், ரத்தினம் வந்து பச்சை கலரில் இருக்கக்கூடிய ரத்தினம், சமைத்து நாய் உருவி, தேவதை முருகன், தேவதை விஷ்ணு, அதிதேவதை வந்து நாராயணன். அதிதேவதைக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, பிரித்யாதா தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிதேவதைனாலும் பிரித்யா தேவதைனாலும் ஒன்று தான். ஸோ புதனோட அதிதேவதை நாராயணன், திசை வடகிழக்கு, ஆசன வடிவம் அம்பு வடிவம், வாகனம் குதிரை, தானியம் பச்சை பயிறு, உலோகம் பித்தளை, பிணி வாய்வு, சுவை உவர்ப்பு. திசா ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா புதனுக்கு 17 வருஷம். பாலினம் அலிகிரகம். இது வந்து ஒரு மாதத்தில் ஒரு கட்டத்தில் எவ்வளோ நாள் சஞ்சரிக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 மாத காலம் சஞ்சரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புதன் வந்து உயரமான கிரகம், உருவம் வந்து உயரம், உபகோல் வந்து அத்த பிரகணன், சேஸ்திரம் வந்து மதுரை சொக்கநாதர், நட்சத்திரம் நமக்கே தெரியும் இல்லைங்களா, ஆயில்யம் கேட்டே ரேவதி இவங்க பேரும். ஸோ உபகோல் இருக்காங்க பார்த்தீங்களா, அத்த பிரகநாதன் சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப பெரிய வேலை பண்ணுவார். என்ன வேலை பண்ணுவார்னா நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னா இவர் தான் அங்கே மெயின் சுவிட்சே. ஸோ அத்த பிரகநாதனோட கனெக்டிவிட்டி இல்லாமல் நம்ம உடம்புலேருந்து உயிர் வெளியே போகாது. வெரி இம்பார்ட்டன்ட் கோல் புதன் ஃபார் டெத். சனி இனி எல்லாம் சொல்லுவாங்க, பட் அந்த பீனல் கிளாண்டுன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மூளையில் அடிப்பகுதியில் பட்டாணி சைஸில் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் வச்சுருக்கவர் வந்து அத்த பிரகநாதன். நம்மளோட பாடியில் ஒவ்வொரு பாட்டாக செயலிழக்க வச்சு 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 கடைசியில் இவரும் அவரை அழிச்சுப்பார். ஸோ அப்படி பார்க்குறப்ப புதன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உயிர் போகிற காரகத்துவத்துக்கு. நம்ம ஹையர் கிளாஸஸில் வரும்போது இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஏன் புதன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் அப்படின்றத. நெக்ஸ்ட்டு வந்து குரு எழுதிக்கோங்க. நிறம் மஞ்சள், குணம் வந்து சாத்விகம், மலர் முல்லை மலர், சமித்து அரசு, ரத்தினம் புஷ்பராகம், தேவதை இந்திரன், அதிதேவதை நான்முகன், திசை வடக்கு, ஆசன வடிவம் செவ்வகம், வாகனம் யானை, தானியம் வந்து கொண்டக்கடலை, உலோகம் வந்து பொன், பிணி வந்து பாதம், சுவை இவருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு இனிப்பு. திசா ஆண்டுகள் வந்து 16 வருஷம். அப்புறம் பாலினம் ஆண். இவர் ஒரு வருஷத்தில் ஒரு கட்டத்தில் எவ்வளோ நாள் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இருப்பார். ஸோ குரு என்ன சொல்லுவாங்க, குரு பயிற்சி இயர்லி ஒன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, இதை பேஸ் பண்ணி தான். அதுக்கப்புறம் உருவம் வந்து பார்த்தீங்கன்னா உயரம். அப்புறம் வந்து உபகோல் அப்படி இருக்கு இல்லைங்களா. ஸோ உபகோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா யமகண்டன். ஸோ யமகண்டன். அதுக்கப்புறம் சேஸ்திரம் வந்து ஆலங்குடி. இது ஒரு நட்சத்திரம் தெரியும் இல்லைங்களா, புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. ஸோ இதில் இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, குரு கேதுன்றது சேர்ந்தா கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கோடீஸ்வர யோகம் தான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம பணம் கொடுத்து கோடீஸ்வரன் ஆகுறாங்களா, இல்லை நம்மக்கிட்டேருந்து பணம் எடுத்து அவங்க கோடீஸ்வரன் ஆகுறாங்களான்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. குரு கேது காம்பினேஷன் யாராவது சாட்டில் இருந்தாங்கன்னா தயவுசெய்து கடன் வாங்காதீங்க, கடன் அடைக்கவே முடியாது. ஸோ சின்ன குறிப்பு மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.